சூரியுடன் நடிக்க மறுத்தாரா சாய் பல்லவி? இப்போது மண்டாடி என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பும் ஆதரவும் கிடைத்து வருகிறது. படப்பிடிப்பு நடந்து வரும்போதே இந்த படத்தை வாங்க ஓடிடி நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன. இந்த படத்தில் நடிகர் சூரிக்கு ஜோடியாக மகிமா நம்பியார் நடித்து வருகிறார். நடிகர் சத்யராஜோ முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார். மகிமா நம்பியாருக்கு நல்ல வலுவான கேரக்டர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் ஒரு முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. முதலில் மண்டாடி படத்தில் நடிக்க இருந்தது நடிகை சாய் பல்லவிதான். அவரிடம் மண்டாடி படத்தின் ஸ்கிரிப்டை அனுப்பியுள்ளனர். கதையில் பெண் கதாபாத்திரத்திற்கு ஒரு சக்திவாய்ந்த வேடம் அளிக்கப்பட்டிருந்தாலும் அவர் அதை வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். ஸ்கிரிப்டை படித்த சாய் பல்லவி மண்டாடி படத்தில் நடிக்க ஆர்வம் காட்டியிருக்கிறார். ஆனால் ஹீரோ சூரி என்றவுடன் இந்த படத்தில் நான் நடிக்க முடியாது என மறுத்து விட்டார் என்பது போல் தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகர் சூரி காமெடி நடிகராக இருந்து ஹீரோ ஆனவர். நான் இந்தியில் இராமாயணம் போன்ற பெரிய பட்ஜெட் படங்களில் சீத்தை கேரக்டரில் நடிக்கிறேன். சூரிக்கு ஜோடியாக நடித்தால் என் இமேஜ் என்னவாவது என்கிற ரீதியில் இந்த படத்தில் சாய் பல்லவி நடிக்க மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. அமரன் படத்தில் சாய் பல்லவி சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படம்தான் தமிழ் சினிமாவில் அவரை நட்சத்திர நாயகியாக மாற்றியது. சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் விஜய் டிவியில் காமெடி ஷோ செய்து கொண்டிருந்தவர் என்பதை அவரே இப்போதும் வெளிப்படையாக கம்பீரமாக சொல்லி வருகிறார். சூரி இப்போது பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர் நாடிச் செல்லும் முக்கிய நடிகராக மாறிவரும் நிலையில் சாய் பல்லவியின் இந்த செயல் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அவர் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது எந்த அளவிற்கு உண்மையான செய்தி என்பது சம்பந்தப்பட்டவர்கள் கூறினால்தான் தெரியும். கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது.